குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவே. ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 12/3/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:25 திதி இன்று காலை 11:01 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் அதிகாலை 2:06 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாம யோகம் இன்று காலை 11:03 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இரவு 9:57 வரை தைத்துலகரணம், பின்பு கரசேகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கு. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு. நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது இல்லை. நிறைய பேர் குலதெய்வத்துக்கே போகிறதே இல்லை. அதனால இன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டை எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துடலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரிய பகவானும் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மீனத்தில் புத பகவான் சந்திர பகவான் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் அங்காரக பகவான். சரி, நம்ம வைநாசிக நட்சத்திரம் அது மாதிரி குலதெய்வ வழிபாடு இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்னைக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லுவது முருகப்பெருமான் வழிபாட்டை இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு நெல்லிக்கனி எடுத்து சாப்பிட்டுடுங்க. 5 ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். நெல்லிக்கனி ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வைநாசிக நட்சத்திரம் அதை பத்தி பார்த்துடலாம். நேற்று வரைக்கும் மகம் பார்த்தோம். இன்னைக்கு பூரம் நட்சத்திரம். பூரம்னா சுக்கிரனுடைய ஒரு நட்சத்திரம். அது 22வது நட்சத்திரமாக வரக்கூடியது மிருகசீரிடம். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் அன்று கோவிலுக்கு, எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். சரி, இந்த பூர நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் மிருகசீரிடமாக வருவதால், மிருகசீரிடம் என்பது செவ்வாயினுடைய ஒரு நட்சத்திரம். இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரமாக வருவதால இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல உடல்நிலை பாதிப்பு, வயிறு சம்பந்தப்பட்டது, இரத்த சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால இன்னும் நிறைய சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் அப்படின்ற போது இந்த பூர நட்சத்திரம் எதுல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில வரக்கூடியது. அப்போ சிம்ம ராசியில வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் யோகாதிபதி தான், இல்லைன்னு நான் சொல்லவே வரல. ஆனா இந்த மிருகசீரிடம் அப்படின்னு சொல்லும் போது இது செவ்வாயினுடைய நட்சத்திரமாக வர்றதுனால இது சில பேருக்கு நோயை கொடுக்கும், சகோதர வழியில கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால இந்த கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோவிலுக்கு சென்று, பூரம் என்பது சுக்கிரன், சுக்கிர தசை 20 வருடம், மிருகசீரிடம் என்பது செவ்வாய், செவ்வாயினுடைய தசையை பார்த்தீங்கன்னா 7 வருடம், 27 தீபம் ஏற்றி, பசுனையில தான் தீபம் ஏற்றணும், ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். நோய் நொடி அகலும், முக்கியமா அது அகலும். இது செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்பொழுது இந்த குலதெய்வத்தை பத்தி நம்ம பார்க்கலாம்.
குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருத்தர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது. குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தெய்வங்கள் மாறலாம், ஆனால் அதன் சக்தி ஒரே அளவில் தான் இருக்கும். எப்பொழுதுமே குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த வீட்டில் நீங்கள் எப்பேற்பட்ட பூஜை செய்தாலும், எப்பேற்பட்ட மகானை வைத்து பூஜை செய்தாலும் ஒரு புண்ணியமும் கிடைக்காது. பிற தெய்வத்தை வணங்குங்கள், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பிற தெய்வத்தை வணங்கினாலும் உங்களின் குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நீங்கள் எந்த தெய்வத்தை ஒன்னாலும் வணங்கலாம், பிற தெய்வங்கள் கோவிலுக்கு செல்லலாம், அந்த தெய்வத்தின் புண்ணியம் கிடைக்கும். சரி, குலதெய்வத்துக்கு போகும்போது எப்பெல்லாம் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறீர்களோ அப்பெல்லாம் வெல்லம் வாங்கி கொண்டு போங்கள். சரி, இந்த வெல்லம் எப்படி போற வழியில வாங்கலாமா? வாங்கக்கூடாது. நீங்க முன்னாலே வெல்லத்தை வாங்கி வீட்டுல வச்சுட்டு மறுநாள் நீங்க கோவிலுக்கு செல்லும் போது அந்த வெல்லத்தை வீட்டுல இருந்து கொண்டு போகணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, போற வழியில வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யவே கூடாது. குலதெய்வத்துக்கு வெல்லம் எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விதமான அருளும் அங்க கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா வெல்லம் கரையக்கூடிய சக்தி உண்டு இல்லையா? ஒரு தண்ணியில போட்டு கரைச்சாலும் கரைஞ்சிடும். ஏதாவது பிரசாதம் செய்யறாங்கன்னா அதுல போட்டு செய்யும் போது கரைஞ்சிடும். அப்படி கரையும் போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் அப்படியே கரைந்து போகின்ற ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பா எல்லோரும் செய்யுங்கள். குலதெய்வத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்யுங்கள். போகும்போது வெல்லம் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. நீங்க அர்ச்சனை பண்றீங்க பண்ணல, அது அடுத்தது, அது உங்களுடைய இது. ஆனா வெல்லம் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. உண்மையிலே உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியத்தில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். புதுமையான விஷயங்களால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை. பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மையை தரும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், லாபமும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய அனுகூலம் உண்டாகும். உணவு தொடர்பான துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், சாப்பாடு, இந்த கேட்ரிங் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கின்ற ஒரு நாள். இலக்கிய துறையில மதிப்பு மரியாதை மேம்படும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள ஆதாயம் அடைவீங்க. இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தொழில் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். உறவினர்கள் வருகை உண்டாகும். வாசனை திரவிய பணிகள்ல ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணை. இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடி வரும். உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். மனசுல ஒரு புதுவிதமான தேடல்லாம் பிறக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை தேவை. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நன்மை நடக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு இன்னைக்கு நீங்க வேலை செய்கிற இடத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்க. ஆயில்யம் நட்சத்திரக்கார குழப்பங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். உங்களுடைய சேமிப்பெல்லாம் குறையும். தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்துருங்க. குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். பயணங்கள் தொடர்பான விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் தேவை. அதே போல் மறதி தொடர்பான பிரச்சனை, செயல்பாடில் ஒரு தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்க. புதியதாக எதையும் செய்ய வேண்டாம். செய்கின்ற வேலையை அப்படியே செஞ்சுட்டு இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பேச்சில் ரொம்ப நிதானம் இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வேண்டிக்கிட்டு போங்க. அதே சமயத்தில் ஒரு செல்ஃபி, கோணல் மானில் ஒரு செல்ஃபி எடுத்து உங்கள் செல்ஃபோனில் வச்சுருங்க. 2 ஹவர் கழித்து அதை டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராசிரமம் அவ்வளவாக பாதிப்பு இருக்காது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். சிந்தனைகளை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். பலம் மற்றும் பலவீனங்களை நீங்களே இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க. நமக்கு என்ன பலம் இருக்கு, பலவீனம் இருக்கு அப்படின்றது. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வாழ்க்கை துணைவரின் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். தோற்றத்துல ஒரு பொலிவு, நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். சமூக பணிகளில் மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுடைய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அரசு சார்ந்த விஷயத்துல அனுகூலம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே,
உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்க, ரகசியமான சில செயல்பாடுகளால் ஆதாயம் அடைவீங்க. வழக்கில் சில திருப்பங்கள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். கற்பனை துறையில புதிய வாய்ப்பு கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல கவனம் தேவை. நண்பர்களின் வழியில ஆதரவு ஏற்படும். பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகத்தால் ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் குறையும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள். விவசாய துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல பயன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஆலோசனையும் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படுகின்ற ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அதே போல பாக பிரிவினை சொத்து பிரச்சனை இருந்தால் அது சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு தெளிவு ஏற்படும். உயர் அதிகாரிகள்லாம் ஆதரவாக உங்களுக்கு இன்றைய தினம் இருப்பார்கள். வெளியூர் தொடர்பான வர்த்தகத்தில் ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தன வருவாய் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்கள் பேச்சு, கனிவான பேச்சுக்கள் மூலம் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும். வெளி உணவுகளை மட்டும் இன்றைக்கு தவிர்த்திட்டால் மிக நன்மையை செய்யும். இல்லைன்னா ஆரோக்கியம் பாதிக்கும். பயணங்களால் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். கல்வியில இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகும். மாணவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி உறவினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். உற்பத்தி துறையில பொறுமை தேவை. மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் பிறக்கும். எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சிக்கனமா செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துங்க. பயணங்கள்ல ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். அதே போல உங்களுடைய நட்பு வட்டாரமாகட்டும், கூட்டாளிகளாகட்டும்,
அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது இன்றைய தினம் அவசியம். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை பிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.